எல்லா பேருமே உள்ள ஆடியன்ஸே கதைக்குள்ளே வந்துட்டு தான் அப்புறம் தான் படத்தை வெளியே போக முடியும். இன்ட்ரோலுக்கு தான் உள்ளே போக முடியும். அது வரைக்கும் கதைக்குள்ளேயே வந்துடுவாங்க எல்லாரும். அப்படி அந்த கதை, அந்த ஈர்ப்பு. அப்போ நான் என்ன பார்க்குறேன், மாமன்னனுக்கும் இதுக்கு ரொம்ப சேஞ்சு கிடைக்கல உங்களுக்கு. அது ஃபுல்லாக வேட் செட்டோட வருது. இது ஒரு ஃபேன் போட்டு ஒரு இன் பண்ணி ஒரு பேக்கோடு இருக்கார். பட் இவர் கேரக்டர் அவர் கேரக்டர்னு பார்க்குறப்ப எனக்கே ஒரு புதுசாக இருந்துச்சு. நான் நடிக்கும்போது அந்த ட்ரெயிலரை பார்க்கும்போது எனக்கே என்னை கேட்டாங்க, ட்ரெயிலர் பார்த்தீங்களா சார், எனக்கு சார் இப்போ என்ன கண்ணை கட்டுறது என்ன புரியல, வித்தியாசமாக இருக்குது அப்படின்றது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு எனக்கு. இன்றைக்கி காலங்களில் இன்றைக்கி இருக்க இளைஞர்கள் மத்தியில் இன்றைக்கி நிறையா இன்றைக்கி வந்து இந்த 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 கதை ரொம்ப ஒரு சமூக விழிப்புணர்வை ஏற்றக்கூடிய சொல்கிற அளவுக்கு இந்த கதையில் அந்த திரைக்கதை அமைஞ்சிருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, மக்கள் இந்த படத்தை பார்க்குறப்ப ஒரு ரொம்ப பேருக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வாக இருக்கும். அது ஒன்று. இதில் நடிச்சிருக்க ஆர்டிஸ்ட் அத்தனை பேருமே இந்த கதையோட நல்லா பின்னி பிணைஞ்சிட்டாங்க. ட்ரெய்லரில் பார்க்கும்போதே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அழகாக இருக்குது. எல்லா பேருமே உள்ள ஆடியன்ஸே கதைக்குள்ளே வந்துட்டு தான் அப்புறம் தான் படத்தை வெளியே போக முடியும். இன்ட்ரோலுக்கு தான் உள்ளே போக முடியும். அது வரைக்கும் கதைக்குள்ளேயே வந்துடுவாங்க எல்லாரும். அப்படி அந்த கதை, அந்த ஈர்ப்பு, அது எனக்கே ஒரு பெரிய வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு புது அனுபவமாக இருக்குது எனக்கு. சூப்பர் சார். சரி, இந்த கதை இந்த வடிவில் நான் பார்த்ததில்லை. நான் ஃபஸ்ட்டு வந்தோன்னே எனக்கு இந்த கதையை கட்டு சரி என்ன இது காஸ்டியூம் சார் அப்படின்னு. அப்போ கிருஷ்ணமூர்த்தி சார் தான் வந்தார், ரைட்ரு. வந்து ஒரு சில்லு எடுத்தார். ஒரு ஃபேன் செட்டு போட்டு இன் பண்ணி நிற்கிறேன். இந்த இதுதான் ஒரு சில்லு போட்டு நிற்கிறேன். எனக்கு இந்த ஒரு சில்லு போதும் சார் அப்படின்னாரு. என்ன சார் நிறையா எடுப்பாங்களேண்ணா, ஒன்று இதான் சார், ஓகே சார் அப்படின்ட்டாரு. இல்லை இன்னொரு 10-20 எடுங்க, வேறு மாதிரி எடுப்பா, என் மைண்டு மாறிடுச்சு சார், இதுதான் அப்படின்னாரு. இப்போ இந்த கெட்டப்பில் என்ன பார்க்குறாரு. அப்போ நான் என்ன பார்க்குறேன், மாமன்னனுக்கும் இதுக்கு ரொம்ப சேஞ்சு கிடைக்கல உங்களுக்கு. அது ஃபுல்லாக வேட் செட்டோட வருது. இது ஒரு ஃபேன் போட்டு ஒரு இன் பண்ணி ஒரு பேக்கோடு இருக்கார். பட் இவர் கேரக்டர் அவர் கேரக்டர்னு பார்க்குறப்ப எனக்கே ஒரு புதுசாக இருந்துச்சு. ஒரு வித்தியாசமான ஸ்டைல்ல நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு டிஃபரண்டான எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கும் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. ஆமாம்மா, நானே ஆடியன்ஸ் அந்த படம் பார்க்கல. நான் நடிக்கும்போது அந்த ட்ரெயிலரை பார்க்கும்போது எனக்கே என்னை கேட்டாங்க, ட்ரெயிலர் பார்த்தீங்களா சார், எனக்கு சார் இப்போ என்ன கண்ணை கட்டுறது என்ன புரியல, வித்தியாசமாக இருக்குது அப்படின்றது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு எனக்கு. ஓகே, இந்த கதை வந்து நீங்கள் கேட்கும் பொழுது எந்த விஷயம் அப்போ கண்டிப்பாக இந்த கதைக்கு ஃபேக்டாக இருக்கேன், நான் இதை கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு எந்த பாயிண்ட்ல உங்களுக்கு தோணுச்சு சார்? ரொம்ப அருமையான கேள்வி இது. இந்த கேள்வி தான் இந்த பேட்டியிலே ரொம்ப முக்கியமான கேள்வின்னு நினைக்கிறேன். இது எப்படின்னா, இன்றைக்கி இருக்க காலகட்டம், இந்த இந்த நிகழ்காலம் இன்றைக்கி இருக்க, நம்ம இதுக்கு முன்னால் இருக்கிறது வேறு மாதிரி இருந்துச்சு, நம்ம வேறு மாதிரி போனோங்கிறதெல்லாம் வர விஷயம். இன்றைக்கி காலங்களில் இன்றைக்கி இருக்க இளைஞர்கள் மத்தியில் இன்றைக்கி நிறையா இன்றைக்கி வந்து இந்த 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 கதை ரொம்ப ஒரு சமூக விழிப்புணர்வை ஏற்றக்கூடிய சொல்கிற அளவுக்கு இந்த கதையில் அந்த திரைக்கதை அமைஞ்சிருக்கு. ஆமாம், பொதுவாகவே இப்போ நானும் ஹீரோ கிடையாது, யாரும் கிடையாது கூட வச்சுக்கோங்க, இந்த கதை தான் ஹீரோ. அவ்வளோ அற்புதமான விஷயத்த டைரக்டரும் கதாசிரியர் இந்த படத்தை ரொம்ப அருமையாக இயக்கியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, மக்கள் இந்த படத்தை பார்க்குறப்ப ஒரு ரொம்ப பேருக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வாக இருக்கும். அது ஒன்று. இதில் நடிச்சிருக்க ஆர்டிஸ்ட் அத்தனை பேருமே இந்த கதையோட நல்லா பின்னி பிணைஞ்சிட்டாங்க எல்லாரும், எல்லா பேருமே. இதில் பவுட் சார் கிடச்சது வந்து இந்த படத்துக்கு அது இன்னும் மெருகேற்றி இருக்குது. அதுதான் இன்னொன்று தியா. அந்த இப்போ இந்த ட்ரெய்லரை பார்த்து எல்லோரும் ஆளுக்கு ஒரு கதை எழுதுகிறாங்க, ஒவ்வொரு கதையாக எழுதிட்டு வர்றாங்க. இப்போ அந்த கதையில் 4-5 கதை எங்களுக்கு கிடச்சிருக்கு. அதே டைரக்டர் ஆட்டையை போட்டு பண்ணலாம்னு இருக்கார். ஆமாம், இல்லை அவங்க சொன்னது அது புதுசாக இருக்குது, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ட்ரெய்லரை வச்சு அவங்க ஒரு கதை சொல்லிட்டு இருக்காங்க, இது நல்லா இருக்கே, இது அது இது அதோட இது ஒரு ஒவ்வொன்றும் ஒரு மாதிரியாக இருக்குது. ஆனால் அந்த கதையில் இருக்க விஷயங்கள் வந்து மக்களுக்கு ரொம்ப படமாக நீங்கள் பார்க்குறப்ப அந்த ஆடியன்ஸ் எந்திரிச்சு கை தட்டுற அளவுக்கு அந்த படம் அந்த இயக்கியிருக்காங்க. ஆமாம், இந்த படத்தில் சஸ்பென்ஸாகவும் நிறைய விஷயம் பொறுத்து வந்து பார்க்கணும். ஓகே, நீங்கள் இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் பற்றி சொன்னீங்க. முக்கியமாக நம்ம கோவை சரளமாவும் வந்து நடிச்சிருக்காங்க. உங்களோட காம்பினேஷன் பல வருடங்கள் கழிச்சு ஸ்க்ரீனில் பார்க்குறேன். அவங்க கூட சேர்ந்து இல்லைனாலுமே இந்த படத்தில் அவங்க ஒரு வித்தியாசமான கேரக்டர் அவங்க பண்ணியிருக்காங்க. அதில் ரொம்ப சீரியஸாக பண்ணியிருக்காங்க. அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க சும்மாவே அவங்க வந்து பிறவி ஆர்டிஸ்ட். அவங்கள சொல்லவா வேணும் உங்களுக்கு.
அவங்க எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அசத்திட்டு போகிறாங்க. அதான் சொல்ல தமிழ் சினிமாவில் அவங்க இன்னொரு மனோரமா மாதிரி வச்சுக்கோங்களேன். அவங்க இந்த படத்தில் வேறு மாதிரி அவங்க பண்ணியிருப்பாங்க. சூப்பர். ரொம்ப வருடங்கள் கழிச்சு நீங்கள் இந்த படத்தில் நடிக்கும்போது அனுபவம் எப்படி இருந்தது சார் அம்மா கூட? அவங்களுக்கு எனக்கு அதிகமாக காம்பினேஷன் வராது. அப்படி இருந்தாலும் ஒரு சில இடத்துல காம்பினேஷன் இருப்போம். அவங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வராங்க, அது வேற மாதிரி இருக்காது. சரி, இந்த கதாபாத்திரத்துக்கு டெஃபினட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. பட் நீங்கள் எப்படியெல்லாம் வந்து ட்ரெயின் எடுத்தீங்க சார்? ஏதாவது ட்ரைனிங்கோ இல்லை இதுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஸ்பெஷலாக ரிஹர்சல்ஸோ அந்த மாதிரி ஏதாவது? இல்லை 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 அந்த கதையை நல்லா உள்வாங்கினேன். ஒரு தடவைக்கு 100 தடவை உள்வாங்கினேன். வாங்கி அந்த கதாபாத்திரத்தை வந்து உள்வாங்கும் போது எனக்கு அதான் சொல்லலை, படம் ரிலீஸுக்கு முன்னால் இன்னும் இந்த கேள்விக்கெல்லாம் சரியான விட கொடுப்பேன் நான். என்ன இது முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எல்லாத்தையும் வந்து சொல்லியிருந்திருப்பீங்க. கொஞ்சம் யோசனை வேண்டியா இருக்கு. ரொம்ப அதை நிறையா உள்வாங்கும்போது இந்த கதை இன்னைக்கு சமுதாயத்துக்கு தேவைப்படுது. சொல்லணும், இந்த கதையை சொல்லி ஆகணும். அதுக்கு என்னை தேர்ந்தெடுத்தது வந்து பகவத் சாருங்கும் போது ரொம்ப பயங்கர ஆச்சரியமாக இருக்கு எனக்கு. இல்லை, மாமன்னன் படம் அப்போ கூட மாரி செல்வராஜ் சாரும் அண்ட் உதய சாரும் வந்து சொல்லியிருந்தாங்க, என்னதான் வந்துட்டு எல்லாருமே இருந்தாலும் ஃபஹத் சாருக்கு வந்து செட்டில் சரி எப்போவுமே வந்து வடிவேல் சார் மேலே அவ்வளோ ஒரு பிரியம். சீக்கிரமாக வந்து அவர் கூட போய் உட்காந்து பேசுவாங்க, நிறைய விஷயங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு எல்லாம் வந்து சொன்னாங்க. என்ன மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் அவ்வளோ டிஸ்கஸ் பண்ணுவீங்க? அண்ட் உண்மையாலுமே அவருக்கு உங்கள் மேலே அவ்வளோ பிரியம், பட் எந்த அளவுக்கு உங்களை அந்த ஒவ்வொரு சீனையும் அவர் சொல்லுவார்கிட்ட. நான் நடித்த சீனை பூரா அவர் சொல்லி காட்டுவார் எனக்கு. நான் அவர் படம் ரொம்ப அதிகமாக கொஞ்சம் கம்மியாக தான் பார்த்துருப்பேன். ஆனால் என்ன அவர் படிப்படியாக பார்த்துருக்காரு. ஒவ்வொரு படத்தையும் பார்த்து அந்த காமெடி அவர் சொல்லி சொல்லி சிரிப்பார்கிட்ட. சொல்லும்போது எனக்கு அப்புறம் நான் அந்த காமெடி எப்படி நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, இப்படி ஒவ்வொரு சம்பவத்தையும் நான் ஸ்பாட்டில் நின்று நடந்துச்சு, நான் நடித்த இடங்களை அப்புறம் சொல்லிவிட்டு அவரை சிரிக்க பற்றிருப்பேன். ஆமாம், அது எத்தனை தடவை பார்த்தாலும் அவர்கிட்ட நிறையா இன்னும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அவரும் சிரிச்சுக்கிட்டே இருப்பார், அவர் கைத்தட்டி சிரிச்சுக்கிட்டு இருப்பார். அந்த மாதிரி மாரிசன் படத்தோடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்கள் நடந்திருக்கா சார்? இந்த படத்துலையா? அது நிறையா நடந்திருக்குது. நிறையா ஏகப்பட்ட காமெடி நடக்கும். இப்போ நானே அவருக்கு ஏதாவது சொல்லுவேன்ல, அவர் சொன்னோன்னா டக்குன்னு இவர் வந்து சார் இந்த இடத்துல இது வச்சா நல்லா இருக்குமா அப்படின்னா டக்குன்னு அவர் டக்குன்னு அவரை பார்ப்பார். கிருஷ்ணமூர்த்தியை ரைட்ரு ஒன்று ரைட்ரு ஒரு கரையை மாற்றி வேறு மாதிரி போடுவாங்க. ஒரு பீதியாக இருக்கும். ஒன்று இவர் ரைட் சொல்லுவார், அது வேணுமா அது வேணுமா, ஏன்னா அவர் கதையில் ஆனால் அதில் சேரும், அது அந்த அந்த டைலாக் சேரும். ஆனால் அவருக்கு ஆசையாக இருக்கும், அவருக்கு பௌத்தா இருக்கு. ஆனால் அவர் நல்லா இருக்கே அப்படிம்பார். அப்புறம் கிருஷ்ணன் சார் சரி வேணாம் அப்படிம்பாரு. பௌத் சார் வேணான்றாரு. வேணாம்னா பவன் டேரக்டர் சார் அங்கேருந்து வந்துடுவார், சுதிசங்கர் சார் அங்கேருந்து வந்துடுவார். என்ன என்ன அப்படின்பாரு. இல்லை இது நல்லா இருக்கேன் அப்படின்பாரு. ஒன்று அவங்க 3 பேர் மலையாளத்தில் பேசிகிட்டு இருப்பாங்க. நான் ஒரு ஆள் மட்டும் இந்த திக்கு தெரியாமல் திசை தெரியாமல் பாச தெரியாமல் அப்படியே நின்றுக்கிட்டே இருப்பேன். இது என்ன பாப்பா என்ன பேசுகிறாங்க, பேசாமல் வீட்டுக்கு அனுப்பிடலாங்கிறாங்களா என்ன பேசி 3 பேர் மலையாளத்தை பேசிகிட்டே இருப்பாங்க. நான் அதான் சொல்லலை, தினம் மலையாள ஷூட்டிங் போயிட்டு வந்த மாதிரியே இருக்கும். ஆமாம். அப்புறம் அவங்க எவரை பற்றி கிருஷ்ணன் சார் பதறுவார். சார் வேணாம் சார், தெரியாமல் கேட்டு தொலைஞ்சு விட்டு தொலைங்க அப்படி. இல்லை சார் ஓகே சார் அப்படின்பாரு. இல்ல ஃபஹத் சார் ஒரு விஷயம் வந்து சொன்னாரு, சீரியஸான ஒரு சீன் நாங்க நடிச்சிட்டு வருவோம், ஆனா வடிவேல் சார் உடனே பின்னாடி வந்துட்டு அதே சீனை அவர் ஒரு காமெடியான ஒரு வேலை அப்படி சிலது வைக்கப்பட்டது இருக்கு, வேணான்னு சொன்னது இருக்கு. இப்படி சில விஷயம் ரொம்ப எனக்குள்ள ரொம்ப சுவாரஸ்யமா ஜாலியாக எடுத்துக்கிறோம் நாங்கள். அதே மாதிரி அவரும் நிறையா சொல்லுவார். டைரக்டர் ரொம்ப அவர் இல்லை, நாங்கள்லாம் ஒன்று யோசிப்போம், ரைட்டர் ஒன்று யோசிப்பார், டைரக்டர் அங்கே புதுசாக ஒன்று சொல்லுவார். அந்த இடத்துல அப்படி சேர்ந்து இந்த ஸ்பாட்லேயே அது அந்த இடத்துல மாற்றுவோம், நல்லாயிருக்கும். நல்ல டீம் இல்லை. இடையில அவர் வந்துடுவார். சில நேரத்தில் இந்த தமிழில் சில வார்த்தை எங்களுக்கு புரியாது. அவர் ரைட்டர் நல்லா தமிழ் பேசுவார், கிருஷ்ணமூர்த்தி சார். அவர் டைரக்டர் சார் கொஞ்சம் தமிழில் அப்படியே தாரா பா ஆ பா ஓ ஆ அப்படின்னு போயிட்டு வருவார். இது மலையாளம் இல்லை, நீங்கள் வேறு. அப்புறம் அங்கேருந்து கேமராமேன் வர என்ன என்ன ஓ இதா சார் இது இந்த தமிழில் வந்து இது வரும் சார், மலையாளத்தை அப்படி வரும். ஓ சார் அப்படியா இது எப்படி சொன்னால் நல்லா இருக்கு அப்படி இப்படி 2 பேரும் அந்த அந்த எல்லாம் தாய் புள்ளியா எல்லாம் பூரா அதானே, ஒரு தாய் புள்ள தானே எல்லாம். நாங்கள்லாம் சேர்ந்து 2 மொழியும் சேர்ந்து அதில் விளாண்டுருப்போம் பாருங்கள். பிரமாமா உண்மையிலே
நல்ல அனுபவம், நல்ல படம், மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு நல்ல விஷயத்தை விழிப்புணர்வு ஆக்குற அளவுக்கு ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. சூப்பர் சார், வெரி நைஸ்.